ரோஹிணி ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் மீனா கேட்டுடுறாங்க. வேகமாக உள்ளே வந்து எல்லா வேலையும் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இவ்வளோ திருட்டு வேலை நீ பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு பயங்கரமாக மீனா வந்து ரோஹிணியை மிரட்டும்போது, இதெல்லாம் போய் வீட்டில் சொல்ல போகிறீங்கும்போது விட மாட்டாங்க ரோஹிணி. வேகமாக கதவை டோரை லாக் பண்ணிவிட்டு, எல்லாமே மனோஜுக்காக இந்த குடும்பத்துக்காக தான் செஞ்சேன், இதெல்லாம் வெளியில் போய் சொன்னால் நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு கத்தி எடுத்து ரோஹிணி மிரட்டுறாங்க. உடனே வேகமாக மீனா திருப்பிக்கிட்டு, என்னை மட்டும் பூ கட்டுற பொண்ணு சாதுவாக இருப்பான்னு நினச்சிட்டு இருக்கிறியா? ஜாக்கிரதை, எப்படி பேசணுமோ அப்படி பேசு அப்படின்னு மீனாவும் ரோஹிணியை பயங்கரமாக மிரட்டுறாங்க. ரோஹிணி ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து, இப்படியே உன்னை விட்டால் நீ சரிப்பட்டு வரமாட்ட, கிளம்பு கிளம்பு அப்படின்னு கையை வச்சு மிரட்டிக்கிட்டேவும் வெளியில் கூட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ட்டு அப்படியே வெளியில் இழுத்துக்கிட்டு போகிறாங்க ரோஹிணியை வந்து மீனா. இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. எல்லா உண்மையும் மீனா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது கனவா உண்மையாங்கிறது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது கனவாக இருந்தால் நல்லா இருக்குமா, இல்லை நிஜமாக இப்படி நடந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி தான் ரோஹிணி மீனா கிட்ட வந்து அடி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே ஐ எம் வெரி ஹாப்பின்னு கமெண்ட் கொடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.